சண்டேனா எங்கள் வீட்டில் குழிப்பணியாரம் இருந்தாங்க. குழிப்பணியாரம் பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகா கூட கட் பண்ணிவிட்டேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2ம் பொரிஞ்சிட்டோம். லைட்டாக கிண்டி விடுங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ 2ம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா இருக்குது. காஞ்ச மிளகாவை கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தாளித்து ஊற்றினா ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழிப்பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கேரட்டு துருவி போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் வதங்க தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். போட்டு வதக்கினா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். சின்ன பசங்களுக்கு காரமாக இருக்குன்னா நீங்கள் பச்சை மிளகா போடாமல் கூட பண்ணலாம். வெங்காயத்தை தனியாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுக்கு நம்ம இப்போ தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, புளி அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி. ஒரு கடாயில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவோட கொட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழிப்பணியாரம் செய்யலாம். இப்போ கல்லை ஃபஸ்ட்டு காய வச்சுக்கலாம். கல் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு அழகாக வரும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ நான் மாவு ரெடி பண்ணலாம். நான் மாவு நேற்றுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு 2 கிளாஸ் பச்சரிசி, 2 கிளாஸ் புழுங்கலரிசி, 1 கைப்பிடி பருப்பு, கொஞ்சமாக உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கலந்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு வெங்காயம்லாம். அந்த மாவு இதில் கலந்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் குழிப்பணியாரம் நல்லாயிருக்கும். சாஃப்டாக நல்லா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். மாவு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் குழிப்பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவை ஊற்றிக்கலாம். அதில் சுறுசுறுன்னு வருதில்ல, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்போ சாஃப்டாக நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். அடியில் இருக்கிறது முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மூடி போட்டு வேக வச்சிட்றேன். மூடி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலெல்லாம் சாஃப்டாக இருக்குது. இப்போ அடியில் எண்ணெய் இருக்கிறனால கொஞ்சம் முறுமுறுனே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி எடுக்கும்போது வந்துருச்சுனால வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் துருவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி
பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை கூட கலந்து இது கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாகவோ, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ, இல்லை காலையில் டிஃபன், லஞ்ச் பாக்ஸ் கூட இது கொடுக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. குழிப்பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். குழிப்பணியாரத்துக்கு சுட சுட குழிப்பணியாரத்துக்கு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி கறி குழம்பு இல்லை, நம்ம இன்றைக்கி சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.